صل على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: شهر رمضان الذي أنزل فيه القرآن إلى آخر الآيات. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால் ரமலானை நோக்கி நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அதை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி தந்தல் புரிவானாக. அதிலே நிறைய தொழக்கூடிய, நோன்பு வைக்கக்கூடிய, குர்ஆன் ஷரீஃப் அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது தன்னுடைய குர்ஆனிலே இந்த ரமலானை பற்றி எடுத்துரைக்கும் பொழுது எப்படி எடுத்துரைக்கிறான் என்று சொன்னால், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதம் அது எப்படிப்பட்டது தெரியுமா? உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அதிலே இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் இறங்கியதை வைத்து ரமலானை அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டுகின்றான். இப்போ நாமளே யாராவது ஒருத்தரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், இல்லை மற்றவங்களுக்கு அவங்கள பற்றி சொல்லி காட்டணும்னு சொல்லி சொன்னால் எப்படி அவங்களில் இருக்கிற ஆக சிறப்பான விஷயத்தை சொல்லி நம்ம மற்றவங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்போமோ, மற்றவங்களுக்கு அதை நாம் குறிப்பாக்கி காட்டுவோமோ, அதே போல் அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை சொல்லும் பொழுது குர்ஆன் இறங்கிய மாதம் என்று அல்லாஹு தஆலா இதை ஐடென்டிஃபை பண்ணுகிறான், இதை நமக்கு அறிமுகப்படுத்தி காட்டுகின்றான். எனவே இதிலிருந்தே நமக்கு விளங்கிவிட்டது இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதால். குர்ஆனிலே எந்த அளவுக்கு சஹாபாக்கள் எல்லாம் மூழ்கி போய் விடுவார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, ஹதீஸ்களிலே பார்க்கும் பொழுது, ஷஅபான் வந்துவிட்டாலே சஹாபாக்கள் எல்லாம் குர்ஆனோடு ஒன்றி போய் விடுவார்களாம். ரமலானுக்கு கூட நாமெல்லாம் குர்ஆனை நிறைய பேர் எடுக்கிறது இல்லை, ஆனால் சஹாபாக்கள் ஷஅபானிலேயே குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பித்து அதிலே மூழ்கி விடுவார்களாம். அதனால் இந்த ஷஅபானுக்கு ஷஹ்ருல் குர்ஆ என்ற பேர் கூட இருந்ததாக நாம் வரலாறுகளிலே, ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். இந்த ஷஅபானுடைய மாதத்துக்கு ஓதுபவர்களுடைய மாதம். ஏன்னா மஸ்ஜித் நபவியில் ஃபுல்லாக சஹாபாக்கள் உட்காந்து குர்ஆனை அதிகமாக ஓத ஆரம்பித்து விடுவார்களாம். ரமலான் அடுத்த மாதம் வரப்போகிறது, எனவே நாம் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும் என்று சஹாபாக்கள் ஓத ஆரம்பித்து விடுவார்களாம். எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அதிகமாக குர்ஆன் ஷரீஃபை ஓத வேண்டும். குர்ஆனிலே சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள் எல்லாம் மூழ்கி போய் திளைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையிலே குர்ஆன் ஒன்றி போயிருந்தது, நிறைய வரலாறுகளை எடுத்து சொல்லலாம். ஒரே ஒரு வரலாறை மட்டும் சொல்லி முடித்து விடுகின்றேன். அபுல் ஆலியா என்ற ஒரு சஹாபி, ஒரு சாதாரண அடிமை தான் அவர்கள். ஆனால் குர்ஆனை கற்று தேர்ந்ததன் மூலமாக, குர்ஆனினுடைய விளக்கங்களை அறிந்து கொண்டதன் மூலமாக சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களெல்லாம் அபுல் ஆலியா அவர்களை சிறப்பித்து கூறுவார்களாம். அந்த அளவுக்கு மேன்மை பொருந்திய சஹாபியாக பின்னொரு காலத்தில் அவர்கள் வலம் வந்தார்கள். ஆரம்ப காலத்தில் சிறை பிடித்து கைதியாக கொண்டு வரப்பட்டவர்கள். நாளடைவிலே சஹாபாக்களுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட அவர்களிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆனை ஓத கற்று, அந்த குர்ஆனினுடைய விளக்கங்களை கற்று, கடைசியாக கலீஃபாக்களினுடைய காலத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூட அபுல் ஆலியா அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தார்கள். அப்பொழுது காரணம் கேட்கப்பட்டது, இப்னு அப்பாஸ் அவர்களிடத்திலே இந்த அடிமைக்கு போய் நீங்கள் இவ்வளோ கண்ணியம் செய்யணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னோடனே, அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இப்போ இருக்கக்கூடிய காலத்திலே குர்ஆனை மிக முழுக்க அதிகமாக ஓதக்கூடியவர், அதனுடைய விளக்கங்களை அறிந்தவர் நான் அபுல் ஆலியாவை தவிர வேறு யாரும் பார்க்கவில்லை என்று அபுல் ஆலியா அவர்களை சிறப்பித்து கூறக்கூடிய அளவுக்கு குர்ஆனோடு ஒன்றி போயிருந்தவர்கள் அபுல் ஆலியா ரலியல்லாஹு தஆலா. ஒரு கட்டத்திலே போரிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே அவர்களுக்கு மிக ஆழமான அடி ஏற்பட்டு விட்டது, அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு விட்டது. மருத்துவர்களிடத்திலே அணுகிய பொழுது அவர்கள் எல்லாம்
ஆப்ரேஷன் செய்ய சொல்லிட்டாங்க. மேலதிக மருத்துவ சிகிச்சைக்கு அவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டாங்க. அதான் ஆப்ரேஷன் செய்ய சொல்லிட்டாங்க. இப்போ ஆப்ரேஷன் செய்யணும்னு சொன்னால் நமக்கெல்லாம் இப்போ குளோரோஃபார்ம் தேவைப்படும். நம்முடைய மதியை இழக்க செய்ய வேண்டும். உடல் உறுப்புகள் அந்த இடத்தினுடைய வலியை, அந்த காயம் செஞ்சு அந்த சிகிச்சை செய்யக்கூடிய வலியை உணராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு குளோரோஃபார்ம், அந்த குளோரோஃபார்ம் கொடுத்தும் கூட இன்னைக்கு நம்மள நிறைய பேர்த்துக்கு அந்த வலியினுடைய தாக்கங்கள் தெரிகின்றது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய மனநிலைமையும் உடல் நிலைமையும் மோசமாகி கொண்டே இருக்கின்றது. ஆனால் அபுல் ஆலி அவர்கள் சொன்னார்கள், நன்றாக அருமையான முறையிலே கிராத் ஓதக்கூடிய சில நபர்களை என்னிடத்திலே அழைத்து வந்து அவர்களை என் அருகில் உட்கார்ந்து குரானை ஓத சொல்லுங்கள். அந்த ஓதுகின்ற பொழுது நீங்கள் எனக்கு ஆப்ரேஷன் செஞ்சிருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அழகிய தொனியிலே குரான் ஓதப்பட்டது. அபுல் ஆலியா அவர்கள் விழித்திருந்த நிலையிலேயே அவர்களுடைய உடம்பிலே சிகிச்சை செய்யப்பட்டது. எந்த விதமான ஒரு சலனமோ எந்த விதமான ஒரு வலியினுடைய கத்தலோ கூச்சலோ அவரிடத்திலிருந்து வரவில்லை என்பதாக பதிவு செய்கிறார். ஏனென்று அப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சவங்கள்ட்ட கேட்குறாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அபுல் ஆலி அவர்கள்ட்ட கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய சிகிச்சை உங்களுக்கு நடந்ததே, நீங்கள் எந்த விதமான ஒரு கூச்சலோ எந்த விதமான ஒரு சத்தமோ போடலையே, இப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அபுல் ஆலி அவர்களை பதில் சொன்னாங்களாம், எல்லாவற்றையும் விட உயர்ந்த ஆக நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பினுடைய பேச்சு பேசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அதை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது வேறு எந்த விதமான உணர்வும் என்னுடைய உள்ளத்திலோ என்னுடைய அறிவிலோ என்னுடைய உடலிலோ எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அப்படி ஏற்படுத்துவதையும் நான் விரும்புவதில்லை. ஏன்னா பேசிக்கொண்டிருப்பவன் அல்லாஹ் அல்லவா, குரான் கலாமுல்லா அல்லவா. அல்லாஹ்வுடைய பேச்சு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மற்றவருடைய பேச்சோ மற்றவருடைய செயல்பாடோ எனக்கு எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அப்படித்தான் நான் என்னை பழக்கப்படுத்தி இருக்கின்றேன் என்பதாக சொன்னார். அது அந்த குரானை அவர்கள் குரானாக நினைக்கவில்லை, அல்லாஹ் தன்னோடு சம்பாஷணை செய்வதாக நினைத்து கொண்டிருந்தார். குரானிலே தங்களுக்கு தேவையான எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் இருக்கின்றது என்பதை உணர்ந்திருந்தார்கள் சஹாபாக்கள். எனவேதான் அவர்களோடு குரான் ஒன்றி போயிருந்தது. அதனால்தான் அல்லாஹு தஆலா குரானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதத்தை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது குரான் இறங்கிய மாதம், எனவே நீங்கள் குரானை அதிகமாக ஓதுங்கள், அதிலே நிறைய சிந்தித்து பாருங்கள், நீங்கள் அதன்படி அமல் செய்யுங்கள் என்பது போன்ற அல்லாஹு தஆலா நமக்கு இந்த குரானை கொண்டு ரமலானை அறிமுகப்படுத்துகின்றான். எனவே வரக்கூடிய ரமலானிலே நாம் அதிகமாக குரான் ஷரீஃபை ஓத வேண்டும். முன்னோர்கள் சாலிஹீன்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு குரான் முடிப்பார்கள், அல்லது அதற்கு மேலும் 3 குரான் முடிப்பவர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்பதை எல்லாம் நாம் வரலாற்றில் படிக்கணும். எப்படி அவர்களுக்கு அந்த நேரம் பற்றியது என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக நமக்கு முன்னே இருக்கின்றது. அதெல்லாம் குரானுடைய பரக்கத்தாக இருக்கின்றது. எனவே நாமும் அதுபோல இன்ஷா அல்லாஹ் குரானை அதிகமாக ஓத வேண்டும், குரானுடைய அகமியங்களை விளங்க வேண்டும், குரான் என்னென்ன நமக்கு சொல்லித் தருகிறதோ கற்றுத்தருகிறதோ அதன்படி அமல் செய்ய வேண்டும், இறைவனோடு சம்பாஷணை செய்ய வேண்டும், சஹாபாக்கள் போல் குரானோடு நாமும் ஒன்றி போய்விட வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்வார் அல்லவா, குரானாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார் என்பதாக. அதே போல நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் குரானாக தான் இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா